ஜெபம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே இயேசுப்பா, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளிலே கூட இந்த காலை நேரத்தில் அப்பா உம்முடைய பாதபடியில் இந்த 8வது நாள் விபிஎஸ்க்காக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ராஜா. இயேசுப்பா, இங்கே வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொள்ள இருக்கிற அப்பா உங்களுடைய வேத வார்த்தைகள், புதிய பாடல்கள், அப்பா இன்னும் வேதாகம சரித்திரங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியே ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா, இந்த குடுகையில் ஆண்டவரே வந்திருக்கிற ஒரு பிள்ளைகளும் ஆண்டவரே வழி தவறி போகாதபடி நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. அப்பா, நாங்கள் சொல்லுகிற ஒவ்வொன்றுக்கும் பிள்ளைகள் கீழ்ப்படியுள்ள பிள்ளைகளாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க. அப்பா, இந்த நாள் முழுவதும் எங்கள் கூடவே இருந்து வழி நடத்துங்க. நாங்கள் எப்படி சொல்லிக் கொடுக்கணும் நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க சுவாமி. எங்கள் கூடவே இருந்து நீங்கள் இந்த குடுகைகளை ஆசீர்வதித்து கொடுங்க. இந்த 8வது நாள் விபிஎஸ்லையும் கூட ஆண்டவரே அநேக பிள்ளைகள் கலந்து கொள்ள நல்ல திருமைகளை தாங்க. தொடக்கம் முதல் முடிவு மட்டும் நீங்கள் கூடவே இருந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
சாட்சியில் நிலைத்திரு. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சியாய் இருப்பீர்கள் என்றார். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8 சாட்சியில் நிலைத்திரு. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8 சாட்சியில் நிலைத்திரு. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8 இந்த ஊரு எவ்வளோ பெரிய ஊரா இருக்கு. இந்த ஊருக்குள்ள சந்து சந்தா போகல, பெரிய கஷ்டமா இருக்கு. பேரும் ஒரு பேரும் நம்மளுக்கு வாயில வேற வரமாட்டேங்குது. நானும் பேரை வாசித்து தான் பார்க்கேன், எனக்கு சரியா தெரிய மாட்டேங்குது. சே, எவ்வளோ பெரிய கஷ்டம். வார்டு 3, 4, 5 வச்சு அதுலயும் A1, B1, B2 பேர் வச்சிருக்காங்க. நம்மளுக்கு ஏதாவது தெரியுதா? எதுவும் தெரிய மாட்டேங்குது. அதுலயும் இந்த பேர் வேற ரொம்ப பெரிய பேரா இருக்கு. பேரை பாரு, FC ஞான சுதாமா. ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுனா ஃபோனை அடையமா பீரோல வச்சு பூட்டி தான் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபோன் நம்பருக்கு ஃபோன் ரீச்சே ஆக மாட்டேங்குது. எப்போதும் பிஸின்னு சொல்லுது, அப்படி இல்லைன்னா சுவிட்ச் ஆஃப்னு சொல்லுது. என்னதான் செய்யுது நம்ம? உங்க யாருக்காவது தெரியுமா FC ஞானசுதா அவங்க வீடு எங்க இருக்குன்னு? எங்க இருக்கு? கல்குவாரியா? அது எங்க இருக்கு? எப்படி கேட்கணும் அட்ரஸ்? நீங்க சும்மா கல்குவாரின்னு சொன்னீங்கன்னா நான் எப்படி போய் கேட்கறது? வாட்டர் பக்கத்துல போகணுமோ? அது பக்கத்துல போய் கல்குவாரின்னு கேட்கணுமோ? வேற ஏதாவது அட்ரஸ் இருந்தா சொல்லுங்களேன். என்ன சொல்லணும்? வேற அட்ரஸ் 001 கிடையாது. இது வந்து 3/46. சரி ஏமா FC ஞானசுதாங்க நீங்களாமா? சொன்னீங்கன்னா நாங்க எப்படிதான் கண்டுபிடிக்கிறது? ஒரே ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப் வருது, அப்படி இல்லைன்னா பிஸி வருது. ஐயோ சார், உங்க இஷ்டத்துக்குலாம் நாங்க ஃபோன் பயன்படுத்த முடியாது. எங்க சூழ்நிலைக்கு தக்கதான் பயன்படுத்த முடியும். நீங்க இப்ப தர வேண்டியது உங்க வேலை. நீங்க தாங்க சார். என்ன சார் வந்திருக்கு? உங்களுக்கு வந்திருக்கு. எவ்வளவு நான் இதை கொண்டு போய் ரிட்டர்ன் பண்ண முடியுமா? அங்க போய் உங்க வேலை தானே சார். எங்க வேலை அதுதானாலும் ஃபோன் நம்பர் எதுக்குமா வேற ஃபோன் நம்பரை மாத்தணுமா? தாங்க சார், ரொம்ப பேசாதீங்க சார். காலையில டென்ஷன் ஆக்கிட்டு இருக்காரு இந்த போஸ்ட்மேன். எமத்துல நிக்க முடியுதா? ஆமா, என்ன அவ்வளோ லெட்டர் எனக்கு வந்திருக்கு? ஒரு வருஷம் முழுசா இருந்திருக்கேன், ஒரு லெட்டர் கூட வரல. ஒரே நாள்ல 4-5 நிறையவே வந்திருக்கு. என்ன விஷயம்? யாருன்னா அப்படி எனக்கு போட்டிருக்கா லெட்டர்? யார் போட்டிருக்கான்னு பிரிச்சு படிச்சாதான் அடுத்த வேலை. ஒவ்வொரு லெட்டரா நான் படிக்க போறேன். என்னையே தேடி லெட்டர் நிறைய வந்திருக்கு பாத்தீங்களா? என்ன இது துண்டு துண்டா இருக்கு? நான் இதை எப்படி வாசிப்பேன்? அட, இதுல வாசிக்க முடியுமாங்க? இப்படி அனுப்பியிருக்காங்க லெட்ரு. ஐயோ, என் அன்புள்ள அடுத்து எங்க இருக்கு? முடியலைய. அன்புள்ளன்னு இருக்கு. யார் எழுதுனாங்கிறது நான் பேப்பரை தேட பண்ண விடிஞ்சிடும் போலைய. பாருங்க, இத போலதான் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? ஒண்ணுமே புரியாம துண்டு துண்டா என்ன செய்து இருக்கு. துண்டு துண்டா இருந்தா வாசிக்க முடியுமா நம்ம வாழ்க்கைய? அங்க கொஞ்சம்
இங்க கொஞ்சம். நான் நல்ல பிள்ளை கொஞ்சம், கெட்ட பிள்ளை கொஞ்சம். வாசிக்க முடியுமா? உங்களை வாசிக்க முடியுமா? முடியலைங்க. சரி சரி, அடுத்த லெட்டரை வாசித்து பார்க்கேன். அது நல்லா இருக்கான்னு பார்ப்போம். சூப்பர், இது நல்ல லெட்டரா தான் எழுதியிருக்காங்க. நிறைய எழுதியிருக்கு, ஆனா ஒரு அர்த்தம் கூட புரியலையே. இதை நான் எப்படி கண்டுபிடிச்சு வாசிக்கிறது? ஏங்க, லெட்டர் எழுத வேண்டியதான், கொஞ்சம் புரியுற மாதிரி அர்த்தமா எழுத வேண்டியதானங்க. இப்படியாங்க எழுதுவாங்க? நம்ம வாழ்க்கையும் இப்படிதான். சில லெட்டர் மாதிரி அர்த்தம் இல்லாம கண்டுபிடிச்சு வாசிக்க முன்ன, புரிஞ்சு வாசிக்க முன்ன ஒண்ணுமே இல்லாம போயிருதுங்க. சரி சரி, இந்த லெட்டரையும் அங்க வச்சிருவோம். இன்னும் வந்திருக்கு பாருங்க அடுத்த லெட்டரு. இல்ல எதாவது இருக்கான்னு பார்ப்போம். இது என்ன? எப்படிங்க இருக்குது? எப்படிங்க இருக்குது? தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா உங்களுக்கு? என்ன இருக்கு? தீலுக்கு அரிஞ்சுவே இருக்குங்க. லெட்டர் எழுதாம தீலெல்லாம் வாட்டி அனுப்பியிருக்காங்களாங்க. ஏதாவது எனக்குன்னு ஏதாவது எழுதியிருக்காங்களா? ஒண்ணுமே இல்லையே. தீல கருதுனா இதை வாசிக்க முடியுமாங்க? பாவிய தீயே முழுங்கி இருக்கு. நான் இதை வாசிச்சு என்னங்க இதுல அர்த்தம் சொல்ல முடியும்? நம்ம சாட்சியும் கூட சில வேலையில இதே மாதிரிதான். கெட்ட நம்மங்க, கெட்ட பழக்க வழக்கங்க அப்படின்னு தீயில கருகி போய் நம்ம வாழ்க்கையில சாட்சியை யார் தேடினாலும் நிச்சய முடியாது, கண்டுபிடிக்க முடியாம இப்படி ஆயிருது. ஐயோ, வர லெட்டர் பூரா இப்படி இருக்கு. இந்த போஸ்ட்மேன் வேற இவ்வளோ தேடி கொண்டு தந்திருக்காரு. நான் எந்த லெட்டர்ல தான் எனக்கு லெட்டர் சரியானதை வாசிக்க முடிய போகுதுன்னு தெரியலங்க. அடுத்த லெட்டர் பார்ப்போமா? இதான் நிறைய எழுதியிருக்கு. அன்புள்ள சரி, கண்ணாடி எடுத்துட்டு வந்தாலும் பார்க்க முடியும்னு நினைக்கீங்க. எழுதுனதுதான் எழுதுனாங்க. பெண்ணை வச்சு கொஞ்சம் அழுத்தி எழுதாதான் வெறும் மை காலி ஆயிரும்னு மட்டாலும் எழுதி வச்சிருக்க. நான் எப்படிங்க இதை வாசிப்பேன்? ரொம்ப மங்களா எழுதியிருக்குங்க. சில சமயம் நம்ம வாழ்க்கையும் அப்படிதாங்க. மங்களா எரியிற விளக்கு மாதிரி யாருக்கும் உபயோகம் இல்லாம, பிரோஜனம் இல்லாம, பயன்படாம நம்ம சாட்சி அளிச்சது இருக்குங்க. சரி, அடுத்த லெட்டரையாவது வாசிக்க. வாவ், அட இது என்ன பாருங்க, ஏதாவது எழுதிருக்காங்க? லெட்டர்ல ஏதாவது எழுதிருக்குதா? அப்படியாங்க எனக்கு லெட்டர் அனுப்புவாங்க. ஏதாவது நான் படிச்சு எனக்குள்ள காரியங்களை நான் அறிந்து கொள்ள முடிஞ்சுதா? ஒண்ணுமே முடியல, வெறும் எம்டி பேப்பர் அனுப்பியிருக்காங்களே. ஐயோ, இவங்க எனக்கு லெட்டர் எழுதணும்னு நினைச்சாங்களா, என்னை ஏமாத்தணும்னு அனுப்புனாங்களோ தெரியல. இது போலதாங்க நம்ம வாழ்க்கையும் சில சமயத்துல வெறும் எம்டியா, ஒண்ணுமே இல்லாம, உப்பும் இல்லாம, உரைப்பும் இல்லாம, சப்புன்னு என்ன செய்யுது இருக்கு. ஏதாவது ஒரு ஷைன் பண்ண முடியுமான்னு பார்த்தா நம்ம வாழ்க்கையில அப்படி ஒரு எம்டினா எம்டி, ஒரு காரியமும் உள்ள போய் பார்த்தா இல்ல. இதாங்க சாட்சி. இத லெட்டரையும் பாருங்க. சரி சரி, ஐயோ ஒரு லெட்டர் வந்திருக்குங்க கடைசியா. இதுலதான் ஏதோ எனக்கு மேட்டர் இருக்கு மாதிரி தெரியுது. என்ன எழுதியிருக்காங்கன்னு பாத்துருவோமா? நீங்களே எடுங்களேன். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பைபிள் வச்சிருக்கவங்கள எடுக்கலாமே. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்படி என்னத்தான் எழுதியிருக்கிறதுல? யாராவது எனக்காக வாசிங்களே. எழுமி நின்று முன்னாடி சீனியர் யாராவது வாசிக்கலாமே. எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. ஓ, எவ்வளவு அருமையான ஒரு வசனம்.
நேற்று ஒரு வாலிபன் என்ன செஞ்சான், அவன் பட்ட அடிகளை தாண்டி தப்பிச்சோம் பிழைச்சோன்னு என்ன செஞ்சான், வேகமா ஓடி தப்பிச்சான். எங்க போனான் அப்படின்னு பார்த்தோம் அப்படிதானே, அவன் பாளையங்கோட்டையில இருக்கிற ரேணிஸ் ஐயாவை பார்க்கறதுக்காக வேகமா என்ன செஞ்சான், ஓடினான். ஓடி ஐயா கிட்ட போய் இங்க நடந்த சம்பவங்களெல்லாம் பத்தி என்ன செய்யறான், சொல்றான். எல்லா ஜனங்களும் அடிக்கப்படுறத துன்பப்படுறத போய் சொல்ல போனான். ஐயாவுக்கு அதை கேட்ட உடனே ரொம்ப என்னது மனசுல ரொம்ப வருத்தம். ஐயோ, என் ஜனங்கள் இவ்வளவா கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஐயா என்ன சொன்னாங்க தெரியுமா, இப்பதான் கிறிஸ்தவத்துக்குரிய அடித்தளமே என்ன செய்யுது, ஸ்டார்ட் ஆகுது. கிறிஸ்தவம் இப்பதான் முன்னேறி வளர போகுது. ஒரு பாடுகள் எங்க இருக்கோ, பிரச்சனை எங்க வருதோ, அங்கதான் ஒரு முன்னேற்றம், ஒரு ஆசீர்வாதம் என்ன செய்யும், பிறக்கும். அதனால இது கிறிஸ்தவ முன்னேற்றத்துக்கான ஒரு சான்று அப்படின்னு சொல்லி ஐயா சொன்னாங்க. அதுக்கப்புறமா ஐயா வந்து சாத்தான்குளம் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வாஞ்சையா இருந்தாங்க. ஆனா அவங்களால அந்த இடத்துல ஒரு ஆலயத்தை அவங்களால கட்ட முடியல. திரும்பவுமா நெடுவிளை அப்படிங்கிற ஒரு கிராமத்துல, எல்லாரும் கவனிக்கலாமா, நெடுவிளை அப்படிங்கிற ஒரு கிராமத்துல அங்க என்ன செய்யறாங்க, நல்ல ஒரு ஆடல் பாடல் சத்தத்தோட அங்க ஒரு நல்ல ஒரு அவங்க கொடை விழாக்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. என்ன கொண்டாடிட்டு இருந்தாங்க சொல்லுங்கம்மா, நீங்க பார்த்துருப்பீங்க அப்படிதானே. பக்கத்துல நம்மளோட பிற சமயத்தினர்லாம் என்ன செய்வாங்க, கொடை விழாக்கள் கொண்டாடுவாங்கல்ல, அது போல அப்படி ஒரு கோயில்ல கொடை விழா கொண்டாடிட்டு இருக்கும்போது அங்க என்ன ஆச்சு அப்படின்னா, அதை யார் நின்று அவங்களுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கா அப்படின்னா, ரேணிஸ் ஐயா ஒரு பனை மரத்துக்கு அடியில நின்று பார்த்துட்டே இருக்காங்க. இவங்கெல்லாம் இயேசுக்கிட்ட வந்தா எவ்வளோ நல்லா இருக்கும், ஆனா அவங்க இயேசுவை அறியாம விழாக்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பனை மரத்துக்கு அடியில நின்று என்ன செய்யறாங்க, ஐயா பகல் நேரத்துல பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ அங்க ஒருத்தவங்க என்ன செய்யறாங்க, அப்படி சாமி ஆடுறாங்க, அங்க காளைகள் வெட்டப்படுது, அவ்வளோ ஒரு கடை தெருவெல்லாம் இருக்குது. அந்த சந்தோஷமா அவங்க கொண்டாடுறத பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பையன், ஐயோ அம்மா என்ன பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னு ஒரு சத்தம். ஐயோ, அந்த பையன் அப்படியே மயங்கி என்ன செஞ்சுட்டான், கீழே விழுந்துட்டான். அது வேற யாரும் இல்ல, அங்க சாமி இப்படி ஆடுவாங்கல்ல, அந்த ஆடிக்கொண்டிருந்தவங்களோட பையன் தான் கீழே விழுந்தது. அவங்க உடனே ஐயோ என் பையனுக்கு ஏதோ ஆயிட்டு, பிள்ளையை காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்துறாங்க. அப்போ ரேணிஸ் செய்யாங்க வெளியில வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவங்க அந்த கூட்டத்துக்குள்ள வேகமா வந்து அந்த பையனை, அந்த வாலிபனை என்ன செய்யறாங்க, அவனோட பாம்பு கடித்த இடத்துல சில பேனாவோட கூர்மையான இடத்தை வச்சு என்ன செய்யறாங்க, கிழிக்கிறாங்க. அப்போ அவங்க கையில அதான் இருந்துச்சு. கிழித்து அந்த ரத்தத்துல இருக்கிற விஷத்தன்மையெல்லாம் அப்படியே என்ன செய்யறாங்க, ரத்தம் அப்படியே கீழே சொட்டு அப்படியே வடியுது. அப்படியே அவங்க என்ன செஞ்சாங்க, திரும்பமா அந்த ரத்தத்தெல்லாம் வெளியில வர வச்சு அதுக்கு காயத்துக்கு மருந்து வச்சு கட்டினாங்க. கட்டி கொஞ்ச நேரத்துல அந்த பையன் என்ன செஞ்சான், கண் விழித்து பார்த்தான், அவன் உயிரோட எழும்பிட்டான். உடனே அங்க இருக்கவங்களுக்குலாம் சந்தோஷம், அவனோட அந்த பையனோட வாலிபனோட அம்மாவுக்கு சந்தோஷம். அந்த ஊர் தலைவன் அதை பார்க்குறாரு. அப்போ இதுதான் சரியான சமயம் சொல்லிட்டு ஐயா என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு அங்க நின்ன மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சாங்க. சுவிசேஷத்தை அறிவிச்சதன் விளைவா 1830 மார்ச் 7 அந்த ஊரு கிறிஸ்தவ ஊரா என்ன செஞ்சது, மாறிச்சு. அதுக்கு ஐயா பேர் சுட்டினாங்க. என்ன பேர்னா மெஞ்ஞானபுரம். என்ன பேர் விட்டாங்க, மெஞ்ஞானபுரம் அப்படின்னு பேரிட்டாங்க. அந்த வாலிபன் பிழைத்த அந்த வாலிபன் என்ன செஞ்சான் தெரியுமா, அவன் அடுத்து பின்மாற்றமா போகாதபடி ஊழிய பயிற்சியை எடுத்துக்கொண்டு தான் ஊழியன் ஆகணும், கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டு என்ன செய்யறான், 30 ஆண்டுகள் அவன் நம்மளோட பாளையங்கோட்டை பகுதியிலே உபதேசியாரா என்ன செஞ்சான், பணியாற்றினான். அதுக்கப்புறம் அவரோட ஜெனரேஷன் முடிஞ்சு அவருக்கு ஒரு பொண்ணு பிறந்தா. அந்த பொண்ணு பேரு லேயாள். அவதான் முதலா அவ ஒரு மாணவியா எங்க எலியட் எக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக பள்ளிக்கூடத்துல என்ன செஞ்சா, முதல் மாணவியா அவ என்ன செஞ்சா
செஞ்சா? படிக்கிறதுக்கு ஆண்டவர் அவளுக்கு சான்ஸ் கொடுத்தாரு. அது மாத்திரம் இல்ல, அந்த பள்ளியிலே முதல் ஆசிரியையாகவும் பெண் ஆசிரியையாகவும் அவள் பணியாற்றுகிறதற்கு ஆண்டவர் வழிவாசல்களை திறந்து கொடுத்தாங்க. ஒரு நாள் சாயங்கால வேளை ஒரு கிராமம், அந்த கிராமத்துல வெளிச்சம் நல்லா அப்படி என்ன செய்யுது, தீவட்டிகள் அங்கங்க பிரகாசிக்குது, வெளிச்சமா இருக்குது. அப்போ ஒரு நாள் ரேணியசையா என்ன செஞ்சாங்கன்னா, இங்க கவனிக்கலாமா எல்லாரும், இங்க கவனிங்க. ரேணியசையா என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த பகுதியா என்ன செய்யறாங்க, குதிரையில வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு இடத்துல ஊழியத்தை முடிச்சுட்டு பாளையங்கோட்டைக்கு திரும்பிக்கிட்டு இருக்க சமயம் அது. அப்போ அந்த வேலையில என்ன செய்யறாங்க, அங்கேயும் வில்லு பாட்டு சத்தம் கேட்குது. நீங்க கேட்டிருக்கீங்களா வில்லு பாட்டு? நம்ம ஸ்கூல்ல நம்ம சர்ச்சில் வில்லு பாட்டு கேட்டிருக்கீங்களா? நாங்கெல்லாம் பாடியிருக்கோம் வில்லு பாட்டு. அப்போ இது போல வில்லு பாட்டுனா அந்த தெய்வத்தோட அருமை பெருமைகள் எல்லாம் என்ன செய்வாங்க, அந்த வில்லு பாட்டுல பாடுவாங்க. இப்படியாக கிறிஸ்தவர் அல்லாத அந்த சமயத்தினர் அவங்க என்ன செஞ்சாங்க, தங்களோட தெய்வத்தை வணங்கி வில்லு பாட்டா என்ன செஞ்சாங்க, அடிச்சு அந்த கிராமத்துல பாடிக்கிட்டு இருக்காங்க. எல்லா பக்கமும் அவங்க டார்ச், அப்போ இப்ப மாதிரி விளக்கு கிடையாது, தீவண்டிகள் அங்கங்க என்ன செய்யுது, எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஐயாவோட குதிரை அப்படி தடம் மாறுது. ஐயாவோட குதிரை தடம் மாறுது, சரியான பாதையில போகாம அது என்ன செய்யுது, எப்போ அது இருட்டு வேலையா இருந்ததுனால, சாயங்கால வேலையா இருந்ததுனால மாறி என்ன செய்யுது, ஐயா குதிரையில போறாங்க ரேணியசையா. அது எங்க போகுது, அந்த கிராமத்துக்குள்ள போயிடுச்சு. அப்போ ஐயா அந்த தூரத்துல அந்த வெளிச்சத்தை பார்த்துட்டு அங்க யாரோ இருக்கிறாங்க போல, சத்தம் கேட்குது. நம்ம போய் அவங்க கிட்ட என்ன செய்வோம், வழி கேட்டு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பக்கத்துல போறாங்க. அங்க குதிரையை விட்டு அவங்க இறங்கி நிற்கும் போது அங்க வில்லு பாட்டு அடிக்கிறவங்களோட சத்தம் கேட்குது. அந்த பாட்டு பாடிட்டு இருந்தவர் திடீர்னு ஐயோ அம்மா அப்படிங்கிறாரு. அவர் காலில் ஒரு ஓணம், அவங்க இருந்தது காட்டுக்கு ஊருக்கு மேற்பக்கமா வெளிப்புறத்துல இருந்தாங்க, அதனால அங்கேயும் பிராணிகள் அலையிற இடம் அப்படித்தானே இரவு நேரம். அப்போ அவர் காலில் ஒரு ஓணம் ஏறி என்ன செஞ்சுட்டு நல்லா கடிச்சிருச்சு. அவர் கடிச்ச உடனே என்ன செய்யறாரு, பயத்துல கத்துறாரு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. உடனே என்ன செய்யறாரு, இந்த பாட்டு பாடிட்டு இருந்த நபரை ரேணியசையா என்ன செய்யறாங்க, கையில வைத்திருந்த மருந்துகளை அவருக்கு கொடுத்து அவரை என்ன செய்யறாரு, காப்பாற்றுறாரு. இப்படியாக அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவோட அன்பை என்ன செஞ்சாரு, சொன்னாரு. சொன்னது மாத்திரம் இல்ல, அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞான ஸ்நானம் பெற்றாங்க. அந்த இடத்துல ஒரு திருச்சபை உருவாக ஆண்டவர் உதவி செய்தாரு. அதுதான் ஆழ்வாநேரி திருச்சபை. அந்த இடத்துல வந்த திருச்சபை பேர் என்னது, ஆழ்வாநேரி திருச்சபை. அதுக்கப்புறமா பாபநாசம் தெரியும் அப்பதானே நம்மளுக்கு, எங்க இருக்கு பாபநாசம், யாரெல்லாம் போயிருக்கீங்க? அங்க அதிகமா யாரு இருப்பாங்க, கிறிஸ்தவர் அல்லாத சமயத்தினர் அங்க அதிகமா இருப்பாங்க அப்படிதானே. அங்க ஒரு நபர் இருக்கிறாரு, அவர் ராமர் அப்படிங்கிற கடவுளை வணங்குகிற ஒரு மனிதர். சரியா, அவரோட கொள்கை என்ன அப்படின்னா, நிறைய பேரை தன்னோட தெய்வத்துக்கு என்ன செய்யணும், ஃப்ரெண்ட்ஸா சேர்க்கணும். அவரோட சமயத்துல நிறைய பேரை என்ன செய்யணும், சேர்த்து விடணும். அதனால அவரோட கொள்கைகளை அநேகருக்கு என்ன செய்வாரு, சொல்வார். அவர் வணங்குகிற தெய்வத்தோட கொள்கைகளை மற்றவங்களுக்கு சொல்லி அவங்கள வழி நடத்துகிறவர் தான் இந்த மனுஷர். அப்போ இவர் ஒரு நாள் என்ன செய்யறாரு, சத்தியநாதன் சொல்லிட்டு அவரை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் அவருக்கு கிடைச்சது. அப்போ அவர் என்ன செய்யறாரு, இயேசு கிறிஸ்துவோட அன்பை அந்த சத்தியநாதன்கிறவர் திறந்து என்ன செய்யறாரு, எடுத்து சொல்லும்போது அவர் இப்படியே ஏற்றுக்கொண்டாரு. அப்படியா இயேசு கிறிஸ்துவோட அன்பு அவரை உள்ளத்தை தொட்டுது, உணர்வடைந்தாரு. ஓ இயேசுன்னு ஒருத்தர் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உணர்வடைந்த அவர் என்ன செஞ்சாரு அப்படின்னா, புதிய ஏற்பாடு பகுதிகளை என்ன செஞ்சாரு, வாசிக்க ஆரம்பித்தார். என்ன வாசிச்சாங்க, நீங்க வேதம் வாசிக்கிறீங்களா? ஏசப்பாவோட வசனம் எங்கெல்லாம் போகுது பாரு, அது கால்களுக்கு தீபமாய் பாதைக்கு வெளிச்சமா நேகர இயேசுவின் நண்டை என்ன செய்யுது, வழி நடத்துது. ஆனா உங்க கையில உங்க அம்மா அப்பா நீங்க பிறக்கிறதுக்கு முன்னே என்ன செஞ்சிடறாங்க, வேதத்தை முன்னக்கூட்டியே வாங்கி வச்சிடுறாங்க. ஆனா ஞாயிற்றுக்கிழமை வரும்போது நம்ம என்ன செய்யறோம்,
தூசி தட்டி எடுத்துக்கிட்டு வரோம், அப்படிதானே? யார் வீட்டுலன்னா நான் ஞாயிற்றுக்கிழமை தான் பைபிளை தேடுவேங்கிறவங்க கை தூக்கலாமா? ஞாயிற்றுக்கிழமை தான் நான் பைபிளை தேடுவேன். ஏமா அந்த செல்ஃப்ல வச்சிங்களா? ஏமா எந்த ரூம்லமா வச்சிங்க என் பைபிளை அப்படி தேடிருக்கீங்களா? இல்ல, அது உன் கண் பார்வையிலே இருக்கணும். உன்னோட திங்ஸ் எல்லாம் இருக்கும்ல செல்ஃப், அதுலயே இருக்கணும். அதை காலை மாலை மதியம் எப்போ எந்த டைம் நமக்கு நேரம் கிடைக்கோ அப்பெல்லாம் எடுத்து நீ என்ன செய்யணும்? வாசிக்கணும். அப்போ ஏசப்பா ஒன்றுல என்ன செய்வாங்க? பிரியப்படுவாங்க. அது உன்னை சரியான பாதையில நடத்தும். இந்த ஐயாவையும் அந்த புதிய ஏற்பாடு வேத பகுதி சரியான பாதையில என்ன செஞ்சிச்சு? நடத்தியது. திரும்ப இந்த சுவிசேஷகரான இந்த மனுஷரோட வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறமா அவர் என்ன செய்யறாரு? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதோடு மாத்திரம் இல்ல, கரிசல் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஸ்கூல் இருந்தது. அந்த ஸ்கூலுக்கு ரேனியசையா இவரை ஒரு ஆசிரியரா என்ன செஞ்சாரு? தெரிந்து கொண்டார். கரிசல் சபை அப்படிங்கிற இடத்துல ஒரு ஸ்கூல்ல என்ன செஞ்சாரு? ஒர்க் பண்றதுக்கு ரேனியசையாவால் இவர் தெரிந்து கொள்ளப்பட்டார். உங்கள் தாமிரபரணி ஆறு எங்கம்மா ஓடுது? எங்க ஓடுது தாமிரபரணி ஆறு? எந்த மாவட்டத்தில் ஓடுதுன்னு சொல்லுங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில். திருநெல்வேலியில தாமிரபரணி ஆத்து பக்கத்துல குரங்கணி என்னது குரங்கணின்னு ஒரு கிராமம் இருந்துச்சு. என்ன பேரு? குரங்கணி. சரியா? அந்த குரங்கணி கிராமத்துல நிறைய கிறிஸ்தவர் அல்லாதோர் நிறைய விழாக்கள்லாம் கொண்டாடுவாங்க. அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க, ஏசப்பாவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவங்களும் அந்த கொடை விழாவுக்கு போறத யாரு பார்த்தா? ரேனியசையா பார்த்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. இயேசுவை ஏற்றுக்கொண்டு நான் அவருக்கு சொந்தமானவள், ஆனா நான் இந்த கிராமத்துல நடக்கிற இந்த கூடுகைக்கு நான் போறேன்னு சொல்லி யாருமே என்ன செய்யல, அதை தவறாவே எடுத்துக்கொள்ளல. அவங்களும் அந்த விழாவில் கலந்து கொண்டாங்க. ஏன்னா அங்க நிறைய கடத்தெருவு இருந்தது. கடத்தெருவுல திங்ஸ் வாங்கினாங்க, ஆட்டம் பாட்டம். அப்புறம் அங்க நடக்கிற எல்லா விழா நிகழ்ச்சிகளையும் பார்க்கறதுக்கு கிறிஸ்தவ ஜனங்கள் அதுல என்ன செஞ்சாங்க? கலந்து கொண்டதை ரேனியசையா பார்த்தாங்க. நீங்க எப்படி போறீங்களா? ஏசு கிறிஸ்துவோட அன்பு, ஏசு கிறிஸ்துவோட சுவிசேஷம் இல்லாத இடத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது? பிரவேசிக்க கூடாது. இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்க, அவங்க வீட்டுல அம்மாவுடையா என்னை கூப்பிட்டுருக்கா, அவங்க வீட்டுல இந்த விழாவா என்ன கூப்பிட்டுருக்கா, நீங்க நிறைய பேர் போறீங்களா? நீங்க சொல்லுங்க, ஏசப்பாவோட அன்பு அறிந்த பின்பு நான் போகக்கூடாது, நான் இன்னொரு நாள் உங்க வீட்டுக்கு என்ன செய்யற விருந்தினரா வாரேன்னு சொல்லுங்க. தப்பே கிடையாது. சரியா? அப்போ ஐயா என்ன செஞ்சாங்க? இதுக்கு ஒரு முடிவு உண்டாக்கணுங்க. என்ன செய்ய? நம்ம ஜனம்லாம் வழிதவறி போத அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் முதலா 1834 ஜூலை 9 மாம்பழ சங்கம் அப்படிங்கிற ஒரு பண்டிகையை யார் ஏற்படுத்தினாங்க? ரேனியசையா ஏற்படுத்தினாங்க. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாம்பழ சங்கம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது எப்ப நடக்கும்? ஜூலை மாதம் ஒவ்வொரு ஆண்டும் நடக்கும். அப்படிதானே? இதை ஏற்படுத்தினது யார் தான்? நம்மளோட ரேனியசையா தான் ஏற்படுத்தினாங்க. அதன் விளைவாக அங்க அதுக்காக தான் நிறைய கடை தெருவியால போயிருக்கீங்க. நம்ம ஐயா அடிக்கடி வருஷம் ஒரு நோட்டீஸ் வச்சு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அதெல்லாம் நமக்காக நடத்தப்படுகிற பண்டிகை விழாக்கள். நம்ம அங்க என்ன செய்ய மாட்டேங்க, இவ்வளோ தூரம் போக. இங்க பக்கத்துல நடக்க பொறவூருக்கே நான் போக மாட்டேங்க, இந்த பக்கத்துல நடக்க பண்டிகை கடையத்துக்கே நான் போக மாட்டேங்க. அங்க போகவா அப்படின்னு நினைச்சு என்ன செய்ய மாட்டேங்கும், போக மாட்டேங்கும். அது யாருக்காக ஏற்படுத்தப்பட்டது? இந்த திருநெல்வேலி திருமண்டலத்தில் உள்ள எல்லா திருச்சபைகளையும் ஒன்றிணைத்து அங்க நடைபெறக்கூடிய பண்டிகை தான் என்னது? எங்க நடக்கும் தெரியுமா? 100ஆண்டு மண்டபத்துல இன்னைக்கும் அது நடந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு ஆண்டும். நீங்க கலந்து கொள்ளுங்க. ஐயா மூலமா இப்படியாக 371 திருச்சபைகள் நம்மளோட பகுதியில என்ன செய்யப்பட்டது? உருவாக்கப்பட்டது. எத்தனை திருச்சபைகள்?
ரேணிசிய மாம்பழ சங்கத்தை முதல்ல எந்த ஆண்டு ஏற்படுத்தினாங்க? 1000 தெளிவாவே கேட்க மாட்டேங்க. 34 ஜூலை 9. சரியா? இப்படியாக அநேக கிறிஸ்தவ கிராமங்களை ஐயா என்ன செஞ்சாங்க? ஏற்படுத்தி இருந்தாங்க. எல்லா ஊரும் நிறைய ஊர் ஐயா தான் பேர் வச்சாங்க. ஏன் அப்படின்னா கிறிஸ்தவ கிராமமாவே இருக்கணும். இப்ப மேட்டூர்னா என்ன அர்த்தம்? மேட்டூர்னா உங்கள்கிட்ட கேட்பாங்க, ஊர்னா அர்த்தத்தோட இருக்கணும் தானே. மேட்டூர்னா என்ன அர்த்தம்? யாரும் கேட்டிருக்கீங்களா? உங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டிட்ட சொல்றியா? சொல்றியா? நிறைய கமெண்ட் கொடுத்தானா? அப்படியா? கபாடி குழுவா கொஞ்சளவு பேர் வாங்கியிருக்கு. நம்ம ஊர் பார்த்தீங்கன்னா ஒரு மேடான பகுதியில் இருக்கும். நம்ம ஊர் எப்படி இருக்கும்? மேடான பகுதியில் இருக்கும். நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் மச்சிலெல்லாம் மேலே ஏறி எத்தனை கோபுரங்களை நீங்கள் பார்க்க முடியும்? பார்த்துருக்கீங்களா என்னைக்காது? என்னென்ன கோபுரங்கள்லாம் உங்கள் மச்சில் ஏறி நீங்கள் வீட்டில் மேலே ஏறி பார்த்துருக்கீங்க? மாதாபுரம், கடையம், கொலவனூர், சிவசைலனூர், ஆசீர்வாதபுரம், காணவூர். இந்த எல்லா கோபுரங்களையும் பார்க்க முடியும். ஏன் பார்க்க முடியுது நம்மளால? ஏன் பார்க்க முடியுது? நான் அநேக தடவை எண்ணுவேன். 6:30 மேலே இருட்டானோடனே எல்லா சர்ச்சு கோபுரத்துலேயும் லைட்டு போட்டுருவாங்க. மேலே ஏறி போய் 1 2 இசுப்பா இப்படி திரும்பினா ஒரு சர்ச்சு, இப்படி திரும்பினா ஒரு சர்ச்சு, இப்படி திரும்பினா 2 சர்ச்சு, இங்கே மேலே திரும்பினா காணாவூர் சர்ச்சு. அப்பதான் மேடான பகுதியில் நம்ம ஊர் என்ன செய்யுது இருக்குன்னு நான் அநேக தடவை இசப்பாவுக்கு நன்றி சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் ஒரு கிராமம்னு எடுத்துட்டா அந்த ஊருக்கு அந்த பேரை வச்சு அந்த கிராமத்தோட பண்பு, அங்கே இருக்கிறவங்க கிறிஸ்தவங்களா கிறிஸ்தவர் அல்லாதவரான்னு கண்டுபிடிச்சிடலாம். அதனால ஐயா அவங்க பேர் நிறைய வச்சிருக்காங்க பாருங்க. நீங்க காதில் கேட்கறதுக்காக நான் என்ன செய்யறேன் சொல்றேன்னா, நல்லூர் அதுல வருதா? நல்ல ஊர். மெய்யூர், சமாதானபுரம் அதுல என்ன வார்த்தை வருது? முதலூர் என்ன வார்த்தை வருது? அடைக்கலாபுரம், அடைக்கலம். கடாட்சிபுரம், சத்திய நகரம், கிருபாபுரம், அன்பின் நகரம், ஆரோக்கியபுரம், சாந்தபுரம், பாவநாசபுரம், பாவம் நாசமா போற இடம், நேசபுரம், நல்லம்மாள்புரம், சந்தோஷபுரம், ரட்சணியபுரம், சௌக்கியபுரம், தர்மநகரம், நாயனூர். எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாயனூர். அப்போ உங்களுக்கு பாடம் நடக்கும்போது சொல்லியிருப்பாங்க. சொல்லுனியோ? அப்போ நீங்களும் வேதம் வாசிக்கிறது கிடையாது தானே? புதிய ஏற்பாடுல தான் இருக்கு. நீங்க முழு வேதாந்தத்தை கொடுத்து கொண்ட. நாயனூர் யாரு? ஒரு விதவை, அவங்களோட ஊர். சரியா? ஒரு வாலிபன் பாடையிலிருந்து எசப்பா எழுப்புவாங்களோ அவங்க ஊர். விசுவாசபுரம், அனுக்கிரகபுரம், ஆசீர்வாதபுரம், சியோன் மலை. பாருங்க, எல்லா ஐயா வச்ச பேர்ல எல்லாமே கிறிஸ்தவ வேதாகமத்தை கொண்டு உருவாக்கப்பட்ட வார்த்தைகளை என்ன செஞ்சாங்க வச்சு இன்னைக்கும் அந்த ஊர் அதே பேர்ல கிறிஸ்தவ ஊரா என்ன செய்யுது இருக்குது. கிறிஸ்தவ ஊரா இருக்கு. அப்போ அந்த இடத்துல போய் தஞ்சம் கொடுக்குறவங்களும் எதை யாரா மாறிடுவாங்க? இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்வாங்க. இப்படியாக அவர் என்ன செஞ்சாரு? கிறிஸ்தவ கிராமங்களை உருவாக்குனாரு. புலியூர் குறிச்சி அப்படிங்கிற ஒரு கிராமத்தை அவங்க சொந்தமா வாங்குறதுக்கு ஐயாவுக்கு ஒரு கிருபை கிடைச்சது. புலியூர் குறிச்சி அப்படிங்கிற இடத்த. அப்போ அதிகம் காசு வேணும் அவர்கிட்ட இல்லை, என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அவர் என்ன செய்யறார்? டோனா பிரபு அப்படிங்கிற ஒருத்தங்க ஜெர்மனியில அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க அவங்க அந்த இடத்த வாங்குறதுக்கு நிறைய பணம் என்ன செஞ்சாங்க கொடுத்தாங்க. நிலத்தை வாங்கி இன்னைக்கு அந்த இடம் ஐயாவோட பேர் ஐயா வச்சபடியே டோனாவூர் அப்படிங்கிற பேர்ல இருக்கு. யாரெல்லாம் டோனாவூர் போயிருக்கீங்க? பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி நீங்க போயிட்டீங்கனாலே நீங்க படிக்கிறதுக்குலாம் காலேஜ் திருநெல்வேலி போங்க. சரியா? உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா காலேஜஸ் ஸ்கூல்ஸ்
திருநெல்வேலி பகுதி போங்க. நீங்கள் போனீங்கனாலே உங்களை கிறிஸ்துவோட அன்புல மிஷினரிகளோட தாகத்தை உள்ள புகுத்தி நான் நிறைய பேர் அமைதியாக கேட்கலாமா? அமைதியாக கேட்கலாமா? நான் சந்திக்கிற சில ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நான் என் கூட படித்தவங்களா இருக்கலாம், படிக்காதவங்களா, அவங்க பேசணும்னா, நீ ஹிந்து தானே, உனக்கு எப்படி ஏசுப்பாவோ தெரியும், நீ எப்படி ஜெபம் பண்ணுறேன்னு சொல்ற அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, ஏக்கா நான் படித்தது எங்க மேரி சர்ஜன் பள்ளியில் படித்தேன், நான் ஜான்ஸ் காலேஜில் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டயோசிசன் ஸ்கூல்ஸை தான் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. நம்ம ஊரில் கூட ஒரு அக்கா இருக்காங்க. அந்த அக்கா அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவ அதிகமாக அவங்க வீட்டில் பூர்வீகம் இருந்தான். அப்போ நீ எப்படி இயேசு கிறிஸ்துவ, ஆனால் இங்கே அவங்க பிற சமயத்தினரை தான் இருக்காங்க, ஆனால் இயேசுவை தினம் ஜெபிக்கிறாங்க, வேதம் வாசிக்கிறாங்க அந்த அக்கா. அப்போ அவங்கள்ட்ட கேட்கும்போது நான் அங்கே டயோசிசன் ஸ்கூலில் தான் என்ன செஞ்சேன், படித்தேன். இன்னைக்கும் அவங்க இயேசு கிறிஸ்துவ விடாமல் என்ன செய்கிறாங்க, வச்சு கொண்டு இருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் காரணம் யாரு? ரேனியஸ் ஐயா, இன்னும் நிறைய மிஷினரிகள் மூலமாக எழுப்பப்பட்ட கல்லூரிகள், நிறைய நிறுவனங்கள், சங்கங்கள் அதிகம் இருக்கு நம்ம டயோசிஷன்ல. சரியா? அதுதான் இன்னைக்கு என்ன செய்யுது, அநேகரை கிறிஸ்துவுக்களாக வழி நடத்தக்கூடியதா இருக்குது. அதுக்கப்புறம் ஐயா துண்டு பிரசுரங்கள் சங்கம்னு வச்சாங்க. அது மூலமா நிறைய துண்டு பிரசுரங்கள்லாம் சொன்னேன் அப்படித்தானே, ட்ராக்ஸ் மூலியம் அதுக்கு அடிக்கக்கூடிய துண்டு பிரசுர சங்கம். அப்புறம் விதவைகள் சங்கம், அது விதவைகளுக்கான உதவி செய்யக்கூடிய ஒரு சங்கங்கள் ஏற்படுத்தினாங்க. ஒரு நாள் வருமான காணிக்கை எப்போ படிப்போம்? ஒரு நாள் வருமானம். இது யாரையும் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நம்ம எங்க பேரண்ட்லாம் சொல்லியிருக்காங்க. இது யார் இதுக்கு ஆலோசனை கொடுத்தோம்? ஒரு நாள் வருமானத்தை இதில் வச்சுட்டு நாங்கள் எங்கே போட்டோம்? ஒரு நாள் வருமானம்னா உங்கள் அப்பாவுக்கு அன்னைக்கு ஒரு நாள் வருமானம் 3000 ரூபாய்னா அதுக்குள்ள அவர்களை வச்சு நம்ம என்ன செய்யணும், ஆலயத்தில் படைக்கணும். எல்லாரும் என்ன செய்ய மாட்டோம், சும்மா ஒரு 50 ரூபாயை உள்ள வச்சு 100 ரூபாயை உள்ள வச்சு படைப்போம். அதுக்கான திட்டத்தை கொண்டு வந்தது யார் தெரியுமா? ரேனியஸ் ஐயா தான். ஒவ்வொரு ஆண்டும் நம்ம சர்ச்சில் தருவாங்க, நம்ம வீட்டுக்கு ஒரு நாள் வருமானம் கணக்கு 5000 கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணியிருக்கோம். உண்மையாக அதில் என்ன செஞ்சது கிடையாது, நம்ம வைத்திருக்கோமா? உங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லுங்கன்னா வர காலங்களில் உண்மையான தொகையை நம்ம என்ன செய்வோம், வைப்போம்னு சொல்லுங்க. இது ஏன்னா ரேனியஸ் ஐயா ஊழிய விருத்திக்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த முடிவு. அடுத்து கைப்பிடி அரிசி காணிக்க. நம்ம ஊர்ல அரிசி காணிக்க உண்டா? அரிசி காணிக்க உண்டா? யாருக்கெல்லாம் தெரியும்? அரிசி கொண்டு எங்க அம்மா சர்ச்சில் படைச்சதை நான் பார்த்துருக்கேன். யாருக்குமே தெரியாதா? நம்ம சர்ச்சில் வாங்குவாங்கல்ல, எப்போ படைப்போம்? என்ன பண்டிகைக்கு படைப்போம்? பிரதிஷ்டைக்கா? பாயாச பண்டிகைக்கு நம்ம என்ன செய்வோம், அரிசியை கொண்டு படைப்போம். அது நம்ம ஊரோட முயற்சியினால அது செய்யப்பட்ட காரியம் அல்ல. அந்த காலத்துல ரேனியஸ் ஐயா இருக்கும்போதே உன்னால முடிஞ்சதும் உன் வீட்டுல இருக்கிற ஒரு கைப்பேடி அரிசியாவது கொண்டு ஆலயத்துல என்ன செய்ய, ஆண்டவருக்கு பட அப்படின்னு சொல்லி அவங்க ஆரம்பிச்சதுதான் இன்னைக்கு என்ன செய்யறோம், நம்ம அந்த கொள்கையை கடைபிடித்து கொண்டு இருக்கோம். சரியா? சென்னை ராமானுஜர் கப்ராயர் அப்படிங்கிறவங்க தான் ஐயா இருந்து சென்னை போய் தமிழை நல்லா என்ன செஞ்சாங்க, கற்றறிஞ்சாங்க. தமிழ்ல நிறைய இலக்கிய முறைகளெல்லாம் கற்று தேர்ந்தாங்க. இங்கிலாந்துல ஐயா நிறைய பாட நூல்கள்லாம் எழுதியிருக்காங்க. நம்ம ஸ்கூல்ல நம்ம பாடம் படிக்கிறவங்கள அதுவே பாட நூல்கள் நிறைய எழுதியிருக்காங்க. உரைநடை நூல்கள் நிறைய எழுதியிருக்காங்க. தமிழை கற்றறிந்து அவங்க பூர்வீகமா அவங்க என்ன படிச்சிருந்தாங்க, ஆங்கில மொழிகள் மற்ற மொழிகளை கற்றறிந்த ஐயா இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காங்க, தமிழ்ல நிறைய நூல்கள் எழுதுற அளவுக்கு என்ன செஞ்சாங்க, தமிழை கற்றறிந்து கொண்டாங்க. இங்கிலாந்து சபையில நிறைய குறைபாடுகள் நிறைய இருக்குது. இங்கிலாந்துனா வேற நாடு. அந்த நாட்டில் உள்ள குறைகளை ஐயா என்ன செஞ்சாங்க, ஒரு பிரசுரம் வாழியா என்ன செஞ்சாங்க, எழுதினாங்க. அதை எழுதும் போது அந்த சிஎம்எஸ் சங்கத்தினருக்கு இதை எழுதி அனுப்பும் போது அவங்க என்ன செய்யல, அதை மட்டும் இந்த இங்கிலாந்து குறித்த அந்த குறைபாடுகளை அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, பிரசுரிக்காம அந்த அச்சடிக்காம இருந்துட்டாங்க. இதை போட்டு ஏன் அச்சடிக்கணும், ஐயா எழுதுனது அப்படின்னு. ஆனா ஐயா என்ன செஞ்சாங்க, நான் எழுதுனதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரசுரத்தை எடுத்து தானே அச்சடிச்சாங்க. அவங்க விட்டு அந்த பகுதியை ஐயா எடுத்து
பிரசுரத்தில் என்ன செஞ்சாங்க, பிரிண்ட் பண்ணாங்க. அதனால ஐயா இதுவரை எந்த சங்கத்தின் மூலமா ஊழியம் செஞ்சுக்கிட்டு வராங்க? எந்த சங்கத்துல இணைந்து ஊழியம் செய்து கொண்டு வராங்க? யார் சொல்லலாம்? சிஎம்எஸ், அதாவது வெரி குட், சர்ச் மிஷன் சங்கம். அந்த சங்கத்தில் உள்ளவங்க இவரோட இந்த குறைபாடை ஒரு காரணமா காட்டி இவரை சர்ச் மிஷன் சங்கத்துல இருந்து என்ன செஞ்சுட்டாங்க? எத்தனை ஆண்டுகள் அதுல அவரோட உழைப்பு இருந்தது, அவரோட பணி சுவையா இருந்தது. இன்னைக்கு பாருங்க, ஒரு சின்ன காரணத்தை காரணம் காட்டி அவரை என்ன செஞ்சாங்க? சிஎம்எஸ் சங்கத்துல இருந்தே நீக்கிட்டாங்க. ஐயாவுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும் இல்லையா? அவர் அது மூலமா தான் இங்க அனுப்பே பட்டார் திருநெல்வேலி பகுதிக்கு. இப்போ ஐயாவுக்கு ரொம்ப வருத்தம் அதிகமாயிட்டு. இனிமே ஐயா தொடர்ந்து இங்கே ஊழியம் செய்வாங்களா, இல்ல தன்னோட சொந்த நாடு எது? அவரோட சொந்த நாடு எது? கேட்கல. சொல்லுங்கம்மா. லண்டனா? ஜெர்மனி? அங்கே அவங்க திரும்ப போயிருவாங்களா? ஐயா இங்கே ஊழியம் பார்க்கணும்னு அடுத்து முடிவு பண்றாங்களா, இல்ல தன்னோட சொந்த நாட்டுக்கே போகணும்னு நினைச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்ப்போமா?
ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேலைக்காக உமக்கு நன்றி சுவாமி. அப்பா உமக்கு பிரியமானதை செய்ய நீங்க அனுதினம் எங்களுக்கு போதித்து கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி ராஜா. இந்த நாளிலே கூட இந்த 8வது நாள் VBSC நீர் காண செய்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா தொடர்ந்து இம்மட்டுமாக நீங்க எங்களை வழி நடத்தி ஒவ்வொரு நாளும் எங்களை அற்புதமாய் வழி நடத்துகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. இந்த நாளிலே கூட சாட்சியில் இழைத்திரு என்று சொல்லி தியானித்தோம் சுவாமி. அதே போல நாங்களும் எங்களுடைய சாட்சியம் வீட்டிலும் வெளியிலும் நாங்கள் செல்லுகிற இடமெல்லாம் உமக்கு பிரியமான பிள்ளைகளாக சாட்சியில் இழைத்திருக்க நீங்க பலன் தாங்க சுவாமி. இந்த நாளிலே கூட பிள்ளைகளுக்காக கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்த அருமையான குடும்பத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அந்த குடும்பத்தின் பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க, பிள்ளைகள் செய்கிற வேலைகளை நீங்க ஆசீர்வதித்து கொடுங்க. அதே போல ஆண்டவரே இயேசுவா பிள்ளைகளுக்காக உணவு தயாரித்து கொடுத்த அருமையான குடும்பத்துக்காக ஆண்டவரே அந்தோணிராஜனுடைய குடும்பங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அவங்க கூடவே இந்த வழி நடத்துங்க ஆண்டவரே. இந்த 2 குடும்பங்களையும் நீங்க ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியே ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை இன்னும் ஆண்டவரே நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தகப்பன் பாதுகாத்து வழி நடத்துங்க ராஜா. இந்த நாளிலே கூட வந்த 219 பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. 23 ஆசிரியர்களுக்காக உமக்கு நன்றி சுவாமி. அப்பா இதற்காக உழைத்த கொடுத்த ஆண்டவரே வாலண்டியர்ஸ்க்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் நாங்கள் ஆண்டவரே உண்மையிலே அதிகமாய் நிலைத்திருக்க எங்களுக்கு நல்ல பலன் தாங்க. நாளைய தினத்திலேயும் கூட நாங்கள் இன்ஸ்பெக்ஷன் டேக்காக ஆயத்தப்படவும் ஆண்டவரே உற்சாகத்தோடு இந்த இடத்துக்கு காலையில் எழுந்து வரவும் நீங்கள் கிருபைகளை தாங்க. நீங்கள் எங்களை பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.